புதிய கார்கள் ஷோரூம்கள்ல இருந்து வெளியே வந்த உடனேயே விபத்துக்குள்ளாகிற பல வீடியோக்களை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அண்ட் டாடா பஞ்ச் இந்தியாவோட மோஸ்ட் செலிபிரேட்டட் மற்றும் பாப்புலரான மைக்ரோ எஸ்யூவி அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் கிராஷ் வொர்த்தினஸ்க்காக குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் வாங்கியிருக்கிற இந்த டாடா பஞ்ச் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 6 அடி பள்ளத்துல விழுற சிசிடிவி காட்சிகள் வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் மத்திய பிரதேஷ்ல தேவாஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கிறதா தெரிய வருது. சிசிடிவி காட்சிகள்ல ஒரு புத்தம் புதிய டாடா பஞ்ச் பிரிஸ்டைன் ஒயிட் கலர்ல முதல்ல நார்மலான ரோட்ல நேவிகேட் ஆகி போகிறத பார்க்க முடியுது. சம்பவம் நடந்த போது அப்பாவும் மகனும் கார்ல இருந்ததா தெரிய வருது. ஒரு டர்ன் அப்ரோச் பண்ண பிறகு சடனா கார் ஆக்சிலரேட் ஆகி ரைட் சைடுல இருக்கிற பெரிய பள்ளத்துல போய் விழுகுது. சுத்தி இருந்தவங்க இந்த சம்பவத்தை ஆச்சரியத்தோட பார்க்க அதிர்ஷ்டவசமா கார்ல பயணம் செஞ்ச 2 பேருக்குமே எந்த விதமான காயங்களும் இல்லாம வெளிவந்திருக்காங்க. இந்த விபத்துக்கான காரணம் 2 விதமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. முதல்ல ப்ராப்பரா டிரைவிங் கத்துக்காதவங்க பேனிக் சிச்சுவேஷன்ல பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலரேட்டர் அமுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மாதிரி சம்பவத்துல அன்கண்ட்ரோலபிளா கார் கவிழ்ந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா பலரும் மேனுவல் காரே பழகிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் கார்ஸ் யூஸ் பண்ணும்போது பேனிக் சிச்சுவேஷன்ல மறுபடியும் இது மாதிரி ஆக்சிலரேட்டரை அன்இன்டென்ஷனலா பிரஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. என்னதான் இந்த கார் நல்ல பில்ட் குவாலிட்டில இருந்து கார்ல போனவங்களை காப்பாத்திருந்தாலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், புதிய காரை டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம ப்ராப்பரா காரை பழகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு 100% கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் சாலைகள்ல கார்களை இயக்க முடியும். இது நம்மளோட சேஃப்டி மட்டும் இல்லாம பப்ளிக்கோட சேஃப்டியும் சம்பந்தப்பட்டது. அப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்பிடன்ட் இல்ல அப்படின்னா நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்களை கூட அழைச்சிட்டு போறது கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த புத்தம் புதிய டாடா பஞ்சுக்கு இந்த இன்சிடென்ட் நடக்காம தவிர்த்திருக்கலாம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்கிற கார் டெலிவரி எடுக்கிற சமயம் ஒரு சிலருக்கு ஹாரிபிள் மொமெண்டாவும் மாறி இருக்கு. அது மாதிரி ஒரு 5 கார் டெலிவரி கான் ராங் மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது இந்த டாடா பஞ்சோட டெலிவரியில. முதல்ல இந்த காரை ஸ்டார்ட் பண்ணும்போதே காரோட டிரைவர் அந்த அளவுக்கு ஷூரா இருக்கிற மாதிரி தெரியல. அதன் பிறகு முன்னும் பின்னும் பல நபர்கள் குறுக்க நடந்து போறாங்க. ஒரு கட்டத்துல கார் வேகமா மூவ் ஆகி டர்ன் பண்ணி ஸ்டெப்ஸ்ல இருக்கிற கட்ட மேல போய் மோதி இருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த இன்சிடென்ட்ல யாருக்கும் எந்த விதமான டேமேஜும் ஏற்படல. டாடா பஞ்சோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த கார் கட்ட மேல மோதாம அருகில ஒரு ஆடி கார் நிக்குது. அது மேல மோதி இருந்தா இந்த டாடா பஞ்சோட பிரைஸே ஆடி காரோட ரிப்பேருக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த இன்சிடென்ட்ல மஹிந்திரா தார் எக்ஸெப்ஷனல் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உள்ள வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இந்த ஓனர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டைரக்டா டெலிவரி எடுக்க முயற்சி செஞ்சாரா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிளாஸை பிரேக் பண்ணி கிரில் ஃபென்சிங்ல மோதி தொங்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த ஃபென்சிங் இருந்ததுனால மேலிருந்து கீழே விழாம தப்பிச்சிருக்காங்க. ஜேசிபியோட உதவியுடன் மறுபடியும் இந்த காரை மீட் எடுத்திருக்காங்க மஹிந்திரா ஷோரூம்ல. அடுத்த இன்சிடென்ட்ல ஒரு புதிய டாடா நெக்ஸான் டெலிவரி எடுத்துட்டு பார்க்கிங் பேல மெதுவா வர்றத பார்க்க முடியும். ஆனா திடீர்னு கார் வேகம் எடுத்து அருகில் இருந்த 2 வீலர்ஸ் மேல போய் மோதுது. பட் இந்த இன்சிடென்ட்ல டாடா நெக்ஸான்ல பாராட்ட வேண்டிய விஷயம், இந்த அளவுக்கு சைட் வேஸ்ல டாப்பிள் ஆன பிறகும் கம்ப்ளீட்டா அப்சைட் டவுன் கவிழாம மறுபடியும் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வந்து நின்றுருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த சம்பவத்திலையும் யாருக்கும் பெரிய டேமேஜ் எதுவும் ஏற்படல. அடுத்து 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா விலை உள்ள இந்த கியா கார்னிவலோட டெலிவரியை எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போக முயற்சி செஞ்சிருக்காரு இந்த காரோட ஓனர். பட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கறதுனால அவசரத்துல பிரேக்கு பதிலா ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்ணிருக்காரு. இதன் காரணமா டெலிவரி எடுத்து நேரா வீட்டுக்கு போகாம சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்கு இந்த கியா கார்னிவல். அடுத்து நாம பார்க்க போறது டாடா டியாகோவோட இந்த சம்பவம். சர்வீஸ் சென்டர் எக்ஸிகியூட்டிவ் காரோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு வண்டி மூவ் ஆகி ஃப்ரண்ட்ல இருக்கிற கிளாஸையும் பிரேக் பண்ணி வெளியில போய் கம்ப்ளீட்டா டாப்பிள் ஆகி தலைக்கீழா கவிழ்ந்திருக்கு. இந்த எல்லா இன்சிடென்ட்ஸ்லயும் முக்கிய காரணமா இருக்கிறது, நாம டெலிவரி எடுக்கும் போது ஒரு விதமான பதட்டத்திலையும் எக்ஸைட்மெண்ட்லயும் இருப்போம். இது மாதிரி சமயங்கள்ல டெலிவரி பர்சனையே ஒரு ஓபன் பிளேஸ்ல காரை பார்க் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து நீங்க காரை ஸ்டார்ட் பண்ண தொடங்கலாம்.